குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கிழக்கு சூரியன், ஒரு சூரியன் ஆண் மகன் பவர்ஃபுல்லா இருந்தா தான் அங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஓகேங்களா? கிழக்கு அப்படிங்கிறதே இந்திரனுக்கானது. இந்திரன் அப்படின்னாலே இந்திரியம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த கிழக்கு பகுதியில ஒரு அடைபட்ட அமைப்போ, இல்ல கிழக்கு பகுதியில ஒரு செப்டிக் டேங்கோ, இல்ல தென்கிழக்கு பகுதியில ஒரு கீழ்நிலை நிலத்தடி நீர் தொட்டிகளோ, இல்ல மேல்நிலை நீர் தொட்டிகளோ அமைச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் என்பது தடைபடும். ஏன்னா, கிழக்கு அக்னிக்கானது இல்லையா? கிழக்கு சூரியனுக்கானது இல்லையா? அப்போ அந்த அக்னி அப்படிங்கிறது உடம்புல வந்து சூடு அப்படிங்கிறது இருந்தா தான் குழந்தை அப்படிங்கிறது உருவாகும். ஒரு குளிர்ந்த உடல்ல வந்து ஒரு குழந்தை பிறப்பு உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம். எப்பவுமே சூடான உடம்பா இருந்தா மட்டும்தான் அது வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்போ அந்த அந்த வெப்பமே வந்து அதிகமா இருக்கணுமா, குறைவா இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தாலும் சரியா இருக்காது. குறைவான வெப்பம் குளிர்ந்து இருந்தாலும் அது சரியா இருக்காது. அதுதான் வந்து நாங்க மீண்டும் மீண்டும் இந்த கிழக்கு பகுதிங்கிறோம்.